பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள் 1922ஆம் ஆண்டு கிளெயோ என்ற பெயர் கொண்ட கார்லா பொர்கேரி நோவிலி கோரே அலெக்சாந்திரியாவில் பிறந்தார். தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். மார்ச் 24, 1922 அன்று அனுன்சியாத்தா நாதா என்ற பெயருடன் திருமுழுக்கு பெற்றார். தன் இளம் வயதிலேயே தாய்க்கு உதவும் எண்ணத்துடன் சிறு சிறு வேலைகளை செய்ய தொடங்கினாள். ஆனால் பலரும் பல சில்லறை காசுகளை கொடுத்து ஏமாற்றினர். சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவளை பலவீனமாக்கியது. 12 வயதில் அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு புளோரன்ஸில் உள்ள கரேகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் தங்கி இருந்த போது மருத்துவமனை தேவ ஆலயத்தில் தனியாக நேரத்தை செலவிடுவதை அவள் விரும்பினாள். ஆனால் தாய் தனிமையில் இருப்பதால் இல்லத்திற்கு சென்று தன் தாய்க்கு உதவ வேண்டும் என ஏங்கினாள். சிகிச்சைக்கு பிறகு தனது தாயுடன் ஒரு வாடகை வீட்டில் 5 ஆண்டுகள் வசித்தனர். பின்னர் தனது தாயின் சகோதரியின் அழைப்புக்கு இணங்க ரோமில் தங்கினர். ஆனால் மீண்டும் காச நோய் அவளை விடவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போதுதான் கமிலியன் சபையை சார்ந்த அருட்தந்தை ஒர்பேயோ ரொமானியை சந்தித்தார். அவர் அவளின் ஆழ் மனத்தின் துக்கங்களை புரிந்து கொண்டு உதவி செய்ய விரும்பி பல புனிதர்களின் புத்தகங்களை அவளுக்கு கொடுத்தார். அதில் ஒரு புத்தகத்தின் உள்ளில் அவளின் சிகிச்சைக்கு தேவையான பணத்தையும் வைத்திருந்தார். புத்தகங்களை வாசிக்கும் போது புனிதர்களும் பலவிதமான சோதனைகளை அனுபவித்துள்ளனர் என்பதை உணர்ந்தாள். புத்தகத்தின் உள்ளில் இருந்த பணத்தை பார்த்தபோது இல்லாமையிலும் அவர் எனக்கு உதவுகிறார் என்று நினைத்து நானும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கடவுளின் அன்பிற்கு நன்றி சொன்னாள். தனது வாழ்வில் வரும் இன்னல்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு ஆன்மீக வாழ்வில் வளர தீர்மானித்தார். நாதா ஜனவரி 21, 1948 அன்று கத்தோலிக்க இயக்கத்தில் சேர்ந்தார். அதன் மூலம் அவரது ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். அவளுடைய இதயத்தில் தன் சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்க்கையை கடவுளுக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியதால் நவம்பர் 13, 1951 அன்று முதல் முறையாக தன்னையே அர்ப்பணம் செய்தார். அதே ஆண்டில் மருத்துவமனையில் சந்தித்த ஒரு தோழி ஒரு அவதாரத்தின் கண்ணீர் சபையை அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். நாதா கார்லா என்று தன் பெயருடன் சில ஆண்டுகள் இறைப்பணியை செய்தாள். நிறைந்த இறை அனுபவத்தில் தினம்தோறும் வளர்ந்து வந்த கார்லா தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் நோக்குடன் அழைத்த இறைவனுக்கு பதிலானார். ஆனால் கடவுள் மெதுவாக அவளுக்கான உண்மையான திட்டத்தை புரிந்து கொள்ள வழிவகுத்தார். கல்வியிலும் புனிதத்திலும் வளர்ந்த கார்லாவுக்கு கன்னியர் இல்லத்தின் வரவு செலவு கணக்கு வழங்கப்பட்டது. தியானத்திலும் ஜெபத்திலும் மட்டுமே வாழ விரும்பிய அவருக்கு இந்த பொறுப்புகள் அவரது வாழ்வை மேலும் இன்னலுக்குள்ளாக்கியது. கன்னியர் சபையில் சேர்ந்ததால் இல்லத்தில் நோயுடன் தனியாக விடப்பட்ட தனது தாயை வார இறுதியில் சனி ஞாயிறு நாட்களில் உடனிருந்து கவனித்து கொள்ள அவருக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் தனது தாயாரின் நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. தாயை உடனிருந்து கவனித்துக் கொள்வது தனது கடமை என்பதை உணர்ந்த மதர் கார்லா இறை சித்தம் அறிய தொடர்ந்து ஜெபித்தார். தன் தாயை கவனித்துக் கொள்ள துறவரம் துறந்தார். தனது வீட்டில் சாதாரண பெண்களைப் போல் வாழ்ந்து அதிக நேரம் ஜெபத்தில் செலவழித்தார். இறை அன்பையும் இறை விசுவாசத்தையும் மிகவும் பற்றி கொண்டு தன்னாலான உதவிகளை செய்தார். அப்போது சில இளம் பெண்களும் அவருடன் சேர்ந்து தங்களால் இயன்ற நற்பணிகளால் இறைவனை மேன்மையுறச் செய்வதற்காக முயற்சித்தனர். காலப்போக்கில் இவர்களால் ஈர்க்கப்பட்டு ஏராளமான இளம் பெண்கள் இவர்களுடன் இணைந்து செயல்படத் தொடங்கினார்கள். ஒரு சபையை திறந்தது இன்னொரு சபை வழியாக இறைவனுக்கு சான்று பகரவே என்பதை மதர் கார்லா உணர்ந்தார். மனு உருவான கிறிஸ்துவின் மறைபோதக அருட்சகோதரிகள் சபையின் முதல் மைய கருவானது 1961ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று உருவானது. 1963ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை விழாவின் போது சகோதரி கார்லாவும் அவரது முதல் தோழிகளும் ரோமை மாநகரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் வெர்மிச்சினோ எனும் கிராமத்தில் குடியேறினர். காய்கறிகளை பயிரிட்டும்
கைத்தொழில்கள் செய்தும் கிடைத்த எளிய வருவாயில் ஏழ்மையில் வாழ்ந்தார்கள். இறை அனுபவத்துடன் எளிமையான வாழ்வு, ஒருங்கிணைந்த பணி வாழ்வு, நற்செயல்கள் செய்யும் ஆர்வம், இவை அனைத்தும் இவர்களை விண்ணக வாழ்வுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. மதர் கார்லா அவர்களது அன்றாட வாழ்க்கை அனுபவங்களை தனது வாழ்க்கை குறிப்பேட்டில் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதில் ஒரு பகுதியில், தொடக்க காலங்களில் நாங்கள் இருந்த வீடும் அதை சுற்றியிருந்த சிறிய பகுதியுமே எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. நாங்கள் தரையில் படுத்து உறங்கி, உணவு மேசையில் அன்பை பரிமாறி, ஒருவர் மற்றவர் மீது மிகுந்த இரக்கமும் அக்கறையும் கொண்டவர்களாய் வாழ்ந்தபோது இறை பராமரிப்பும் இரக்கமும் எங்களில் நிறைந்திருந்ததை உணர்ந்தோம் என்று எழுதியிருந்தார். உங்கள் குழுவின் வைராக்கியத்தை கவனித்த வெர்மிசனோவின் பங்கு தந்தை பிரான்சிஸ் ஜெரிபிடி, சகோதரி கார்லாவை பிரஸ்காத்தியின் மதகுரு உயர்தலைவர் லூயிகஜி லிபர்சானியிடம் செல்ல ஊக்குவித்தார். அவர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். அந்த முதல் சந்திப்பிற்கு பிறகு அவர் அவர்களின் ஆதரவாளராகி ஜூன் 6, 1965 அன்று ஒரு சாதாரண பக்தி சங்கமாக ஒப்புதல் அளித்தார். ஆகஸ்ட் 15, 1979 அன்று மறைமாவட்ட உரிமைக்கான ஒரு சபையை நிறுவுவதற்கு அவர் ஆணையிட்டார். சகோதரிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. அவர்களது பணிகள் உலகிற்கு சான்றளித்தது. மார்ச் 19, 1988 அன்று புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் திருத்தந்தை உரிமை நிறுவனமாக அங்கீகாரம் அளித்தார். ஒரு நாள் ஜோசப் ரூத்ரா என்ற குருவை சந்திக்க நேர்ந்தது. பிற்காலத்தில் அவர் கேரளாவில் உள்ள கொச்சி மறைமாவட்டத்தின் ஆயரானதும் மனு உருவான கிறிஸ்துவின் மறைப்பொதுகு தண்ணீர் சபை இந்தியாவில் கால் ஊன்றுவதற்கு வழிவகுத்தது. 1974ஆம் ஆண்டு மதர் கார்லா இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய ஆன்மீக வாழ்வினால் அநேக இளம்பெண்கள் கவரப்பட்டு ஏராளமான இறை அழைத்தல் இந்தியாவில் உருவானது. அதனால் இந்தியாவில் முதல் இல்லத்தை உருவாக்கும் பணியை தொடங்கினார். இத்தருணத்தில் இத்தாலியிலும் பல்வேறு இல்லங்கள் தொடங்கப்பட்டன. இந்தியாவிலும் கேரளா, தமிழ்நாடு என்ற பகுதிகளில் தொடங்கப்பட்டது. எங்கு சென்றாலும் அந்த பகுதிகளின் தேவையை உணர்ந்த மதர் கார்லா முதியோர் இல்லம், தொடக்கப்பள்ளி, பெண்களுக்கு தையல் வகுப்பு, இயலாமையில் உள்ளவர்களுக்கு உறைவிடம் என பல சேவைகளையும் செய்ய தொடங்கினார். மதர் கார்லா இறை பராமரிப்பில் சபையை வழிநடத்தி சென்றார். இயேசுவின் மனித அவதார ரகசியத்தில் வேரூன்றி ஆன்மீகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றும், கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமது எதிர்நோக்கி எனவும் தமது சகோதரிகளுக்கு உணர்த்தி வந்தார். கல்வாரிக்கு பின் உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்கள் பயணத்தை துவங்கினார்கள். பல மறை மாவட்டங்களும் இச்சகோதரிகளின் பணியையும் ஜெபங்களையும் அதிகம் விரும்பினார்கள். இறைவனின் குரலை கேட்டு வந்த மதர் கார்லா இறைவன் தன்னிடம் எதிர்பார்க்கும் ஒரு செய்தியை உணர்ந்தார். அது தங்களோடு இணைந்து பணிபுரிய ஆண்கள் பிரிவை தோற்றுவிக்க வேண்டும் என்பதை. குருக்களால் மனித அவதார ரகசியங்களை சிறப்பிக்க முடியும், அனைத்து இதயங்களிலும் பதிய வைக்கவும், அநேக மக்களை இறைவனிடம் அழைத்து வரவும் இயலும் என நம்பினார். 1994ஆம் ஆண்டு இந்தியாவில் மறைமாவட்ட உரிமையின் விசுவாசிகளின் அருள் தந்தையர்களின் சங்கமாக அங்கீகரிக்கப்பட்ட மனு உருவான இயேசுவின் மறைபோதக அருள் தந்தையர்களின் சபையை நிறுவினார். ஆப்பிரிக்காவிலும் 1997இல் இல்லங்களை துவங்க பணிகளை மேற்கொண்டார். நிறைந்த இறை நம்பிக்கையே அனைத்து பணிகளின் ஊற்று என்றார். தலையில் இருந்தாலும் தூரத்தில் இருக்கும் தனது ஆன்மீக மகள்களுக்கு எப்பொழுதும் கடிதம் எழுதும் பழக்கத்தை கொண்டிருந்தார். இந்த கடிதங்கள் அனைத்தும் கடவுள் மட்டுமே என்ற புத்தகமாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 2001இல் 2ஆம் பொது அத்தியாயத்தின் போது அன்னை கார்லா அவர் நிறுவனராக இருந்த போதிலும் சபையின் தலைமையை தனது ஆன்மீக மகள்களிடம் விட்டுவிட விரும்பினார். ஆப்பிரிக்காவில் ஐவரி கோஸ்டில் எதிர்பாராத விதமாக நடைபெற்ற விபத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டார். பின்பு சிகிச்சை பெறுவதற்காக இத்தாலிக்கு வந்தார். சகோதரிகள் அவரை பராமரிக்க, நோயும் வேதனையும் அவரை நொறுக்க, குற்றம் குறை ஏதும் கூறாது அனைத்தையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் மூவேளை ஜெபத்தை ஜெபித்து கொண்டிருக்கும் போது வார்த்தை மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று ஜெபிக்கும் வேளையில் தனது அன்பு குருக்கள் மற்றும் அருள் சகோதரிகள் தன்னை கவனித்து வந்த மருத்துவர் முன்னிலையில் இறை கரங்களில் தன்னை சமர்ப்பித்து இவ்வுலகில் இருந்து விடை பெற்றார்.
பரலோகத்தின் ஜன்னல்களிலிருந்து நான் உன்னை அன்புடன் பார்க்கிறேன், உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி நம்மோடு இருக்கிறார். அவரின் மறைவிற்கு பின்னர் அவர் துவங்கிய சபை அத்தோடு முடிந்து விடாமல் கடவுளின் கிருபையால் இப்போதும் வியட்நாம், அல்பேனியா, பிலிப்பைன்ஸ் என பல்வேறு இடங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை இவரை இறையடியார் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள் அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்குரிய பணிகளை மறைமாவட்டம் நிறைவு செய்து நன்றி திருப்பலியும் நிறைவேற்றியது. 12,000க்கும் மேற்பட்ட சாட்சிகள் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து குருக்கள், அருள் சகோதரிகள் மற்றும் இறை மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு முத்திரை இடப்பட்டு புனிதர்களின் துறைக்கு கொண்டு செல்லப்படும். இறை புகழ் பாடும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாளிற்காக நாம் ஜபத்துடன் காத்திருந்து ஏழை எளியவருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து இறைவன் நமக்கு தந்த அருள் கொடைகளை பிறருக்கும் பகிர்ந்து புன்னகையால் இவ்வுலகை வெல்வோம்.